இந்தியாவின் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரசூட் தன்னுடைய வீட்டில் ஒரு மத சடங்கை நிகழ்த்துகிறார். அந்த நிகழ்வில் இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். உங்களுக்கு நன்றாக ஞாபகம் இருக்கும், இதே மோடியினுடைய ஆட்சியில் சில வருடங்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளாக இருக்கக்கூடிய 5 பேர் இந்தியாவுடைய பத்திரிகையாளர்களை சந்தித்து இப்படி சொல்கிறார்கள்: எங்களால் சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என்று. பாபர் மசூதி இடிக்கப்பட்ட வழக்கில் தீர்ப்பை அளித்த உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருந்தவருக்கு வெளியே வந்ததும் சங்கபரிவார கும்பல் என்ன சன்மானம் கொடுத்தார்கள் என்பது நமக்கு தெரியும். இனி வரும் காலங்களில் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்திலிருந்து நேர்மையான நீதி பிறப்பிக்கப்படுமா என்கிற சந்தேகத்தை மதிப்புக்குரிய மூத்த வழக்கறிஞராக இருக்கக்கூடிய பிரசாந்த் பூஷன் இன்றைக்கு கேட்டிருக்கிறார். மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம், உடனே ஆர்டர் செய்யுங்கள். வணக்கம். 2 தினங்களுக்கு முன்பு விநாயக சதுர்த்தி இந்தியாவில் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. இந்தியாவுடைய மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திரசூட், இவருடைய வீட்டில் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டது. அதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் இந்த நிகழ்வில் நம்முடைய இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி கலந்து கொண்டிருக்கிறார். இப்போ கலந்து கொள்வது எப்படி அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மகாராஷ்டிராவுடைய மக்கள் மத்தியில் மிக பிரபலமாக அவர்களுடைய பண்பாட்டினுடைய மிகப்பெரிய அடையாளமாக திகழக்கூடிய ஒரு தொப்பியை அணிந்து கொண்டு விநாயகர் சதுர்த்தி நிகழ்வில் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய வீட்டில் கலந்து கொண்டிருக்கிறார் மோடி. ஒரு சின்ன பிளாஷ்பேக், அதாவது உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும், 1.5 மாதங்களுக்கு முன்பு சுமார் 35 அடி உயர சிவாஜி சிலை ஒன்று இடிந்து நொறுங்கி விழுந்தது. யார் கட்டியது? மோடி கட்டியது. மோடி கட்டிய ஒரு சிலை சில மாதங்களுக்குள்ளாகவே உடைந்து நொறுங்கி விழுந்திருக்கிறது. மக்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். தங்கள் கால்களில் கிடந்த காலணிகளை ஏந்தி கொண்டு மோடியை மன்னிக்க மாட்டோம், மோடி மிகப்பெரிய ஊழலை செய்திருக்கிறார் என்ற முழக்கத்தோடு ஒரு பெரும் போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். விவசாய பெருமக்களிடம் மன்னிப்பு கேட்காத மோடி, மணிப்பூர் கலவரம் தொடர்பாக மன்னிப்பு கேட்காத மோடி, இந்தியாவின் ஏழை மக்களின் வயிற்றை பிழிந்து பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய மோடி ஒரு முறையாவது மன்னிப்பு கேட்டிருக்கிறார் என்றால் இல்லை. ஆனால் இந்த நிகழ்வுக்கு பிறகு மகாராஷ்டிரா மக்களிடம் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். ஏனென்றால் மகாராஷ்டிராவில் தேர்தல் நடக்கவிருக்கிறது. இந்த தேர்தலை ஒட்டி தனக்கு மிகப்பெரிய தோல்வியை மகாராஷ்டிரா மக்கள் கொடுப்பார்கள் என்பது மோடிக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் மகாராஷ்டிரா பண்பாட்டில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அடையாளமாக இருக்கக்கூடிய தொப்பியை அணிந்து கொண்டு மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்ற நீதிபதியின் வீட்டில் நடத்தப்பட்ட விநாயகர் சதுர்த்தியினுடைய அந்த நிகழ்வில் மோடி கலந்து கொண்டிருக்கிறார். இதையொட்டி சிவசேனா கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சஞ்சய் ராவத் மிக அழகாக சொல்லி இருக்கிறார். அதாவது இன்றைக்கு சந்திரசூட் தலைமையில் இருக்கக்கூடிய நீதிமன்ற நீதிபதிகள் தான் உண்மையான சிவசேனா யார் என்பதை குறித்து விசாரித்து நீதி வழங்க காத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நீதி வழங்க வேண்டிய நீதிபதியின் வீட்டில் மகாராஷ்டிரா மக்களின் பண்பாடுகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய தொப்பியோடு கலந்து கொண்டிருக்கக்கூடிய நரேந்திர மோடியின் செயல்பாடும் சந்திரசூட் அவர்களுடைய செயல்பாடும் எங்களுக்கு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த வழக்கை விசாரிப்பதிலிருந்து, இந்த வழக்கிற்கு நீதி பிறப்பிக்கக்கூடிய தலைமை பொறுப்பிலிருந்து சந்திரசூடை மாற்ற வேண்டும் என்று சிவசேனா கட்சியின் மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய சஞ்சய் ராவத் சொல்லியிருக்கிறார். நான் உங்களுக்கு தெரியும், சந்திரசூட் தலைமையில் மிக முக்கியமான தீர்ப்புகள் எல்லாம் இந்தியாவில் கடந்த காலங்களில் வந்தது, யாரும் மறுக்க முடியாது. ஆனால் இன்றைய தினம் நிகழ்ந்திருக்கக்கூடியது மிக பெரிய அச்சத்தை உருவாக்கி இருக்கிறது என்று பிரசாந்த் பூஷனே சொல்லியிருக்கிறார். பிரசாந்த் பூஷன் சாதாரணமான ஆள் இல்லை, இந்தியாவுடைய மிக முக்கியமான வழக்கறிஞர்களில் ஒருவர். அவர் சொல்றார், சந்திரசூட் வீட்டில் இப்படி ஒரு நிகழ்வு நடக்குது, அங்கே மோடி கலந்துக்கிறார், இதை பார்த்த பிறகு எனக்கு மிகப்பெரிய அச்சமாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஏன் எல்லோரும் அச்சப்படுகிறார்கள்? ஏன் இந்திய மக்கள் இந்த நிகழ்வை பார்த்து அச்சப்படுகிறார்கள்? காரணம் இருக்கிறது. உங்களுக்கு ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதே மோடியினுடைய ஆட்சியில் சில வருடங்களுக்கு முன்பு உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய 5 மிக முக்கியமான நீதிபதிகள் என்ன செய்தார்கள்? வெளியே வந்து இந்திய பத்திரிகையாளர்களிடம் சொல்கிறார்கள், எங்களுக்கு சுதந்திரமாக செயல்பட முடியவில்லை என்று. இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், 1991 கோயில் சட்டங்கள் படி
அதன் பிறகான எந்த கோயிலையும் தொடக்கூடாது. அதாவது 1947க்கு பிறகு இந்தியாவில் உருவாக்கப்பட்ட கோயில்களோ மசூதிகளோ அல்லது தேவாலயங்களோ எப்படி இருக்கிறதோ அப்படியே நிலை பெற வேண்டும். யாரும் அதை எதுவும் செய்யக்கூடாது என்கிற சட்டம் இருக்கிறது. ஆனால் அந்த சட்டத்தை மீறி பாபர் மசூதி என்ற இந்தியாவுடைய மத நல்லிணக்கத்திற்கு அடையாளமாக இருந்த இடத்தை சங்க பரிவார கும்பல் இடித்தார்கள் இல்லையா? இது தொடர்பான வழக்கு, அதனுடைய தீர்ப்பு மோடியினுடைய ஆட்சியில் வெளிவந்தது. அந்த தீர்ப்பை கூறிய நீதிமன்ற நீதிபதிக்கு சங்க பரிவாரங்கள் என்ன சன்மானம் கொடுத்தார்கள்? தீர்ப்பு வந்து சில மாதங்களுக்குள்ளேயே அந்த நீதிபதிக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கொடுத்து அழகு பார்த்தார்கள் சங்க பரிவாரங்கள். யாராவது மறக்க முடியுமா? அப்ப இந்த அளவுக்கு பதட்டம் இருக்கு. இதே மாதிரி இன்னொரு செய்தியை சொல்றேன். இதே மோடியினுடைய ஆட்சியில இதற்கு முன்னால் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதியாக இருந்த நபர், பாஜக பாராளுமன்ற தலைவராக இருக்கக்கூடிய ஒரு நபருடைய மகனுடைய மிக உயர்ந்த இருசக்கர வாகனத்தில் பவனி வந்தார் என்பதை நாம் பார்த்தோமா இல்லையா? நீங்க ஒரு மிகப்பெரிய பட்டியல் போடலாம். அதாவது பாஜகவிற்கு சாதகமாக செயல்பட்ட அல்லது பாஜக விரும்புகிற பல்வேறு தீர்ப்புகளை வழங்கிய நீதிபதிகள் இன்றைக்கு எப்படிப்பட்ட பொறுப்புகளை எல்லாம் அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் என்பதை நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டியதில்லை. ஏன் நாம் எல்லாம் பதட்டப்பட வேண்டியிருக்கிறது? உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். அதாவது பாராளுமன்றத்தில் அரங்கேற்றக்கூடிய மக்கள் நலன் சார்ந்த சட்டங்கள் அது மக்களுக்கு பயன் விளைவிக்கக்கூடியதா அல்லது மக்களுடைய நலனுக்கு எதிரானதா என்பதை சுட்டிக்காட்டி அதற்கு சரியான தீர்ப்பை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு யாரிடம் இருக்கிறது? மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்திடம் இருக்கிறது. ஒன்றிய அரசினுடைய செயல்பாடுகள், மோடி அரசினுடைய செயல்பாடுகள் மக்கள் நலன் சார்ந்தது இல்லாமல் வேறு திசையில் பயணிக்கும் பட்சத்தில் அதற்கு தடை போட வேண்டியது அல்லது அதை சரியான வழியில் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்கிறது? உச்ச நீதிமன்ற நீதிபதிகளுக்கு இருக்கிறது இல்லையா? ஆனால் அதே உச்ச நீதிமன்ற நீதிபதியினுடைய ஒரு மதச்சடங்கில் இந்தியாவுடைய பிரதமர் கலந்து கொள்கிறார் என்றால் நாம் எப்படி அச்சப்படாமல் இருக்க முடியும்? இனி வரும் காலங்களில் மதிப்புக்குரிய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிமன்றத்திலிருந்து பிறப்பிக்கக்கூடிய நீதிகள் எல்லாமே சரியானவைகளாக இருக்குமா? பாதிக்கப்பட்டவர்களுக்கு துணையாக இருக்குமா என்கிற அச்சம் இன்றைக்கு இந்த நிகழ்வுக்கு பிறகு இந்திய மக்களிடம் அதிகமாக தோன்றி இருக்கிறது என்பதை யாராலாவது மறக்க முடியுமா? யாராலே மறக்க முடியாது. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.